அதிமுக செய்தி தொடர்பாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் சபாநாயகர் சொல்கிற பொழுது சட்டவிரோதமாக நீங்கள் கேட்கிறீர்கள். ஆகவே ரகசிய வாக்கெடுப்பு சட்டத்தில் இடமில்லை. ஏனென்றால் சபாநாயகர் தேர்தலிலே பேலட் என்று வருகிறது, மோஷன்ஸ் பில்ஸுக்கெல்லாம் டிவிஷன் என்று வருகிறது. இன்னொன்று சொல்கிறார், ஒத்தி வைப்பதோ என்னுடைய உரிமை. ஆகவே நான் ஒத்தி வைக்கவில்லை. ஒரு ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி என்ன செய்யணும்? சபாநாயகர் தீர்ப்பு கொடுத்தார், பிடிக்கவில்லை என்றால் வெளிநடப்பு செய்வதுதானே. திமுகவுக்கு வெளிநடப்பு செய்வதுதான் கைவந்த கலையாயிற்றே. கடந்த காலங்களில் பார்த்திருக்கிற போதுமே நினைத்ததற்கெல்லாம் வெளிநடப்பு செய்கிறவர்களாயிற்றே. வெளிநடப்பு செய்திருந்தால் இந்த விபரீதங்கள் வந்திருக்குமா? அதுவும் சபாநாயகர் அவர்கள் எதிர்க்கட்சியை வெளியேற்றவில்லை. காங்கிரஸ் கட்சி தானாக வெளியேறியது, முஸ்லீம் லீக் அவர்களாக வெளியேறினார். யார் கலவரம் செய்தார்களோ அவர்களைத்தான் வெளியேற்றினாரே தவிர எதிர்க்கட்சிகளை எங்கே வெளியேற்றினார்? எதிர்க்கட்சிகளை வெளியேற்றினார் என்றால் காங்கிரஸையும் வெளியேற்றி இருக்க வேண்டுமே. ஏன் வெளியேற்றவில்லை? அவர் வெளியேற்றினார். ஆகவே whoever obstructed the proceedings of the house அவங்கள தான் வெளியேற்றினார். வெளியே போக சொன்னால் போகணுமா வேண்டாமா? சட்டசபை நிகழ்ச்சிகளை நடத்த விட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அவர் என்ன செய்ய முடியும்? அவர் சட்டசபையை நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் சபாநாயகருக்கு உண்டு. ஒரு முறை சொன்னார், அடுத்த முறையும் கேட்டு பார்த்தார். வெளியே போக மாட்டேன் என்று சொன்னார். சில நேரங்களில் மருந்து சாப்பிட்டால் உடம்பு குணமாகும், சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்தால்தான் உடம்பு குணமாகும். அதை தீர்மானிக்க வேண்டியவர் மருத்துவர். ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் 18ஆம் தேதி மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அறுவை சிகிச்சையை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அவர் யாரை வைத்தோ எவரை வைத்தோ எப்படியோ அவர்களை வெளியேற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது, பொறுப்பும் இருக்கிறது. அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது, நீதிமன்றத்திலே கேட்க முடியாது, அல்லது ஆளுநர் அவர்கள் தலையிட முடியாது, மத்திய அரசும் அது கேட்க முடியாது. முழுக்க சபாநாயகர் தான் சபையை நடத்த வேண்டிய பொறுப்பு. இவ்வளவும் செய்துவிட்டு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கிறார்கள். அதுதான் வேடிக்கை. ஆனால் ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் நாங்கள் நடுநிலை வகிப்போம் என்றார்கள்.